Hi friends, இந்த வீடியோல இமிகிரேஷன் சம்பந்தமா நம்ம பார்க்க போறது work permit. ரொம்ப சிக்கலான விஷயம், நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயமா தான் இது இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. கனேடியன் work permit எப்படி எடுக்கலாம், எந்த வேலைக்கெல்லாம் கனடாக்கு வர முடியும் நான் work permitல, ஏன்னா எனக்கு PR பாயிண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்டடி permitல வர்றது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ ஒரு மித்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இருந்த வரைக்கும், நான் இந்தியாவில் இருந்த வரைக்குமே நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். யாராவது நமக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டாங்க கனடாவில் அப்படின்னா நம்ம கனடாக்கு போயிடலாம், யாரோ ஒருத்தர் கம்பெனி வச்சுருக்காங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு நான் கனடாக்கு போயிட மாட்டேன்னா போய் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து சில கண்ட்ரீஸ்க்கு இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இப்போ துபாய் மாதிரியோ இல்லை மிடில் ஈஸ்டில் சில கண்ட்ரீஸ், அப்புறம் மலேசியா சிங்கப்பூரில் கூட சிலர்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரைவர் ஒர்க்குக்கோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கோ நமக்கு அந்த வேலையில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக போய் கொஞ்ச நாள் இருந்து வேலை செஞ்சுட்டு வருவாங்க. பட் அந்த கான்செப்ட் வந்து நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கலாக கனடாலேயும் யூஎஸ்லேயும் கிடையாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்கலாக ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருந்து அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் யார்கிட்டையுமே இல்லை அப்படின்னா தான் உங்களால் வர முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நானே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்குவோம். கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறது இங்கே ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆன்லைனில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து என்னோடய தம்பிக்கோ இல்லை என்னோடய கசின்ஸ் யாருக்காதோ ஒரு ஒர்க் பர்மிட்டை அனுப்பி, இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் அனுப்பி, என் கம்பெனியில் நான் உனக்கு வேலை கொடுத்துருக்கேன், நீ விசா அப்ளை பண்ணி வா அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்துடலாம் இல்லையா? இல்லை நமக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஒர்க் பர்மிட் அனுப்பி ஈஸியாக வர வச்சிடலாம். பட் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் கவர்மெண்ட் அதை போக போக வந்து டைட் பண்ணிட்டாங்க. குவாலிஃபைட் பீப்புளுக்கு மட்டும்தான் ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஆஸ் அ கம்பெனி அவங்க சில க்ரைட்டீரியாஸை மீட் பண்ணணும், அண்ட் ஆஸ் அ ஃபாரின் ஒர்க்கர் அவங்களும் சில க்ரைட்டீரியாஸை மீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒர்க் பர்மிட் வந்து கனடாவுக்கு வர முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் ஒரு ஃபாரின் ஒர்க்கரை ஹையர் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் அ மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டாக என் கம்பெனியில் 5 கெனேடியன் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த கம்பெனி மினிமம் 5 வருஷமாவது ரன் ஆகியிருந்துருக்கணும். ப்ளஸ் எங்களுக்கு 500,000 டர்ன் ஓவர் இருக்கணும். இதையெல்லாம் நான் ஆடிட்டில் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து பேஸ் க்ரைட்டீரியாவே ஆஸ் அ கம்பெனி நான் வந்து ஒரு ஃபாரினரை ஹையர் பண்ணுறதுக்கு. அடுத்தது, இந்த கம்பெனியில் நான் ஒரு பொசிஷன் வச்சுருக்கேன். அந்த பொசிஷன் வந்து என்னால் கெனடியன்ஸ் யாரை வச்சும் ஃபில் பண்ண முடியலை அப்படின்னு நான் கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டோட ஜாப் போர்ட்டல்ஸில் போய் நான் என்னோடய ஜாபை வந்து நான் லிஸ்ட் பண்ணணும். அப்புறம் நான் இன்டர்வியூஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கணும் கனடாவில். இந்த மாதிரி நான் வேலைக்கு இன்டர்வியூலாம் எடுத்தேன். பட் இருந்தாலும் எனக்கு கனடாவில் வந்து யாரையும் ஹையர் பண்ண முடியலை. பட் எனக்கு இந்த கேண்டிடேட் வந்து இந்தியாவிலையோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரி, மலேசியா, சிங்கப்பூர், துபாயிலையோ எனக்கு இந்த கேண்டிடேட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை வந்து நான் ஹையர் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்க வந்து என் கம்பெனியை ஆடிட் பண்ணுவாங்க. முதல்ல பண்ணி இந்த மாதிரி இவங்க ஒரு லெஜிட்டிமேட் கம்பெனியாக, இதெல்லாம் இந்த தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்களா, இவங்க உண்மையிலேயே இந்த அப்ளிகேஷன்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயியோட ப்ரொஃபைலையும் வந்து செக் பண்ணுவாங்க. இவருக்கு உண்மையிலேயே இவங்க சொல்கிற குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கா, எல்லா பேக்ரவுண்ட் செக்கு எல்லாமே முடித்து ரெண்டுமே ஓகே ஆச்சு அப்படின்னா LMIA கொடுப்பாங்க. யாருக்கு? என் கம்பெனிக்கு கொடுப்பாங்க, லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஸோ இந்த LMIAவை நான் என்ன பண்ணுவேன், என்னோடய நியூ ஃபாரின் எம்ப்ளாயிக்கு அனுப்பி, அந்த எம்ப்ளாயி ஃபாரினில் இருக்கிற எம்ப்ளாயி அதை வச்சு அவங்க ஊரில் ஒர்க் பர்மிட்டும் விசாவும் எடுத்து கனடாவுக்கு வரணும். ஓவராலாக இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக PR ப்ராசஸை விடையும் ஸ்டடீஸ்க்கு கனடா வர்றதை விடவும் இது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். ஸோ அதனால தான் வந்து கனடாவில் வந்து ஏதாவது ஒரு வேலையில் வந்துடுறேன், ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது எங்கள் ஹேண்ட்ஸ் ஆர் டைட், எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அப்படி இருக்குது. சரி, ஆனால் சிலர்லாம் ஒர்க் பர்மிட்டில் வராங்களே, அவங்க எப்படி வராங்கன்னா ஆன்சைட்டில் இன்னுமே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. IT கம்பெனிஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் ஆன்சைட்டுக்கு வருவாங்க. அந்த ஆன்சைட்டுக்கு வர்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இப்போ கெனடியன் கம்பெனி ஒன்றுக்கும், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும், மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்கும், அவங்களுக்கு இந்தியாவிலையும் பிரான்ச்சஸ் இருக்கும், இல்லை விங்ஸ் இருக்கும், இல்லை பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க. இன்னொரு அவுட் சோர்சிங் கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு டைஅப்பில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியில் ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் இருப்பார். அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து பயங்கரமான ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் இருக்கணும். அவங்கள இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக இங்கே கனடாவில் எடுக்கிறதுக்கு அந்த ஒர்க் பர்மிட் வந்து க்ளோஸ்டு ஒர்க் பர்மிட்டாக இருக்கும். இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் இவர் ஒர்க் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு அந்த ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க.
ஆனால் பட் அதை அவங்க 1 வருஷம் கழித்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்சி எடுத்து அவங்க கேனடாலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. பட் இதுதான் ஒரு ஈஸியான சொல்யூஷன் அப்படி நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் கேனடாவுக்கு வரணும் அப்படின்னா. அப்படி இல்லைனா 2வது ஒர்க் பர்மிட் வந்து ஆல்ரெடி இங்கே பிஆர் வச்சுருக்கவங்களோ இல்லை ஸ்டடி பர்மிட் வச்சுருக்கவங்களோ கேனடாவில் இருக்காங்க, இல்லை கேனடாவுக்கு வரப்போகிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டிபெண்டன்ட் வீசாவில் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில் வரலாம். பட் ஜென்ரலாக இது எதுவும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் எடுத்து வரணும், ஏன்னா எனக்கு பிஆருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்டடிக்கு மணி இல்லை அப்படின்னு வரும்போது அது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் வர முடியலை. இன்கேஸ் யாராவது சொன்னாங்கன்னாலும் கேனடாவில் ஜாப் ஆஃபர் இருந்தால் போயிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னாலும் அதை நம்பாதீங்க. அது இட்ஸ் நாட் பாசிபிள். எல்எம்ஐயை எடுக்கிறதுக்கு ஸ்பெஷலி ஸ்கில்டாக இருக்கணும். அந்த ரிசோர்ஸ் வந்து கேனடாலே கிடைக்க முடியாத ரிசோர்ஸாக இருக்கணும். ஸோ இதுக்கு மேலேயும் ஒர்க் பர்மிட்டை பற்றி உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கலாக சில கொஸ்டின்ஸ் இருக்குன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜில் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அப்டேட் வரும். இன்னும் சில இமிக்ரேஷன் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது, ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச்.